பணம் பெருகணும், செல்வ வளம் பெருக ஆரம்பிக்கணும், கடன் அடையணும் அப்படின்னா இந்த பதிவு உங்களுக்காக தான். இன்றைய தினம் ஆடி அமாவாசை மிக சக்தி வாய்ந்த நாள். பிரபஞ்சத்தில நேர்மறை ஆற்றல்கள் நிறையவே நிரம்பி இருக்கக்கூடிய நாள். இந்த நாள்ல நீங்க செய்யக்கூடிய ஒரே ஒரு தாந்திரிக பரிகாரம் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து விதமான கடன் பிரச்சனைகளிலிருந்து உங்கள வெளிய கொண்டு வர உதவி செய்யும். அதே மாதிரி பணம் பல மடங்கு சேர உதவி செய்யும். அதற்கு நமக்கு 27 மிளகு மட்டும் இருந்தா போதும். இத எப்படி செய்யணும்? எந்த நேரத்தில செய்யணும்? இதெல்லாம் டீட்டெயிலா பதிவுல பார்க்கலாம். ஒரே ஒரு முறை செய்து வைத்தால் போதும். ஒரு 15 நாட்களுக்குள்ளயே உங்களுக்கு நல்ல மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். அத பத்தி டீட்டெயிலா பதிவுல பார்க்கறதுக்கு முன்னாடி, இதுவரைக்கும் பிரணவ் சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணல. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான கிளிக் பண்ணிக்கோங்க. தட் நம்ம போடுற ஆன்மீக தகவல்கள் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். கடன் பிரச்சனையில இருக்கோம். அந்த கடன்லேருந்து வெளிய வரணும். வீட்ல நெகட்டிவிட்டி இருக்கு. வீட்ல கண் திருஷ்டி இருக்கு. இந்த மாரி எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு சுலபமான தாந்திரிக பரிகாரம் தான் இந்த பதிவில நம்ம பார்க்க போறோம். நீங்க ஒரே ஒரு தடவ செய்து வச்சு பாருங்க. கட்டாயமா உங்களுக்கு நல்ல மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். அதுவும் இந்த ஆடி அமாவாசை ரொம்பவே சக்தி வாய்ந்த நாள். இந்த நாள்ல தவறாம இந்த ஒரு விஷயத்த செய்யுங்க. இதற்கு நமக்கு தேவையான ஒரு பொருள்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கண்ணாடி பவுல் தேவைப்படும். பவுல் இல்லாதவங்க கொட்டாங்குச்சி இருக்கும் பார்த்தீங்களா, நம்ம தேங்காய் உடைத்தா வரும் பார்த்தீங்களா, கோகோனட் ஷெல் அத நீங்க எடுத்துக்கலாம். அது ஃபுல்லாவே கல்லுப்பு நிரப்பி எடுத்துக்கோங்க. கல்லுப்பு மகாலட்சுமியோட அம்சம். மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய ஒரு பொருள். நம்ம நெறைய தாந்திரிக பரிகாரங்கள் கல்லுப்பு பயன்படுத்துவோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கல்லுப்பு கெட்ட சக்திகள அப்படியே உள்வாங்கி வச்சுக்கொள்ளும். நம்ம வீட்ல நெகட்டிவ் எனர்ஜி இருக்கு, கண் திருஷ்டி இருக்கு, எதுவா இருந்தாலும் சரி அப்படியே உள்வாங்கி வச்சுக்கும். அடுத்து 27 மிளகு தேவை. 27 ஏன் எண்ணிக்கையில எடுத்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, 27 நட்சத்திரங்கள குறிக்கிறதுக்காக தான் 27 மிளகு அப்படின்ற எண்ணிக்கையில நம்ம எடுத்துக்கிறோம். 27 மிளக இந்த மாதிரி தூவி விட்டுடுங்க. இந்த மிளகு ரொம்ப முக்கியம். ஏன்னா, மிளகு தான் நம்ம வீட்ல இருக்கக்கூடிய அனைத்து விதமான கடன் பிரச்சனைகளையும், அதே மாரி கெட்ட சக்தி, கந்திருஷ்டிய இழுத்து வைக்க போகுது. அதனால கட்டாயமா மிளகு நம்ம வைக்கணும். வெறும் கல்லுப்பு மட்டுமே நீங்க வச்சுட்டு வரீங்க வீட்ல அப்படின்னாலும் சரி, இந்த முறைய நீங்க பயன்படுத்தி பாருங்க. அதே மாரி இது அனைத்து மதத்தினருமே நீங்க செய்யலாம். கடன் இருக்கு, நம்ம வீட்ல நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் வேணும், இந்த பண பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னு நினைக்கிற அனைவருமே செய்யக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். இதற்கு கூட அடுத்து ஒரு பொருள் தேவைப்படுது. பச்சை கற்பூரம். பச்சை கற்பூரம் நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்கும். இந்த மாரி கடைகள்ல கேட்டு வாங்கிக்கோங்க. நம்ம நார்மலா பயன்படுத்தக்கூடிய கற்பூரம் கிடையாது. பச்சை கற்பூரம் தனியா கிடைக்கும். இந்த கற்பூரம் ஒரு துண்டு வச்சுக்கோங்க. இந்த 3 பொருளையும் சேர்த்து நம்ம அப்படியே ஒரு இடத்துல வைக்க போறோம். வீட்டோட ஹால்ல ஏதாச்சும் ஒரு இடத்துல வைங்க. மற்றவர்கள் பார்க்கும்படியும் வைக்கலாம், மறைவா வைக்கலாம். உங்களுக்கு எது வசதியோ அந்த மாரி வைங்க. குழந்தைகள் இருக்காங்க, அவங்க அடிக்கடி எடுப்பாங்கன்னா, அவங்க எட்டாத மாதிரி கொஞ்சம் மேல செல்ஃப்ல பார்த்து வச்சுக்கோங்க. இத நம்ம வீட்ல இருக்கும் பொழுது மற்றவர்கள் பார்த்தாலும் சரி, பார்க்காவிட்டாலும் சரி, வீட்ல இருந்தாவே போதும். உங்களுடைய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீர ஆரம்பிக்கும். கண் திருஷ்டி, கெட்ட சக்தி எல்லாருடைய பார்வையும் ஒரே மாரி இருக்காது. ஒருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரியான பார்வைகள், எண்ணங்களோட வருவாங்க. இந்த மாரி அவர்களுடைய அனைத்து விதமான அந்த கண் திருஷ்டியும் இத உள்வாங்கி வச்சிருக்கும். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, பண வரவே இல்ல வீட்ல, கடன் மேல கடன் இருக்கு அப்படின்றவங்க கூட பண வரவு சேர்றதுக்காக இந்த விஷயத்த நீங்க செய்யலாம். கடன் பிரச்சனை இருக்கும், கடன் அடையணும்னாலும் சரி, இத நீங்க செய்யலாம். கடன் பிரச்சனைகள் இருக்கும். கடன் அடையணும்னா, கட்டாயமா நமக்கு பணம் தேவை இருக்கும். பணம் இருந்தா மட்டும் தான் அத நம்ம அடைக்க முடியும். இந்த மாதிரி நம்ம வீட்ல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படணும், நல்ல பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னு நினைக்கிறவங்க, அதேமாரி அடிக்கடி உடல்நிலை சரியில்லாம போகுது, ஹாஸ்பிட்டல் செலவு போயிட்டுருக்கோம், மாத்திரை வாங்குறதுலயே எங்களுக்கு பாதி காசு போயிடுது, ஏதாச்சும் ஒரு வீண் செலவு வருது, இந்த மாதிரி எதுவா இருந்தாலும் சரி, இது எல்லாமே சரியாகிடும். இந்த 3 பொருள சேர்த்து ஒரு இடத்துல வச்சுருங்க. இந்த 3 பொருளுக்கும் அவ்வளோ ஒரு சக்தி இருக்கு. இத ஒரே ஒரு தடவ செய்து வைத்தால் போதும். இந்த அமாவாசை அப்படின்றது இன்று மாலையே ஆரம்பிச்சிருச்சு. நாளையுமே அமாவாசை தான். இன்று இப்ப வீடியோ பார்க்குறீங்கன்னா, நைட்டு செய்ய முடியும், நீங்க நைட்டு செய்யலாம். இல்லன்னா நாளை தினம் செய்ய முடியும், நாளை தினம் செய்யலாம். நாளைக்கு இரவுக்குள்ள இத செய்து வச்சுருங்க. இது 15 நாட்களுக்கு ஒரு தடவ மாத்துனா போதும். நாளைக்கு தினம் செய்றீங்க அப்படின்னா, அடுத்து 15 நாளுக்கு அப்புறம் பௌர்ணமி வரும். அந்த நாள் இத மாத்துங்க. 15 நாட்களுக்குள்ளேயே உங்களுக்கு நல்ல மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். வீட்ல நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதையும், பணவரவு வரதையும் நீங்களே கண்கூட பார்க்க ஆரம்பிப்பீங்க. மாற்றும் பொழுது இது என்ன பண்ணும்னு பார்த்தீங்கன்னா, கற்பூரம், பச்சை கற்பூரம் காற்றுலயே கரைஞ்சிட்டுருக்கும். அப்படி கரையலனாலும் பரவால்ல. நீங்க அத எடுத்து கால்படாத இடத்துல போட்டுடலாம். இந்த 27 மிளகையும் நீங்க கால்படாத இடத்துல, மண்பாங்கான இடத்துல போட்டுடுங்க. இந்த உப்ப தண்ணீல போட்டு கரைச்சு அத மண்பாங்கான இடம் வெளியே கால்படாத இடத்துல ஊத்திடலாம். அப்படி இட வசதி இல்லாதவங்க வீட்ல கிச்சன் சிங்க்ல ஊத்திடலாம். தவறு கிடையாது. அடுத்து நீங்க மறுபடியும் 15 நாளுக்கு அப்புறம் இந்த மாரி மாத்திட்டு, புதுசா இதே மாரி வைங்க. இத வைக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, ராகுகாலம், யமகண்டம் தவிர்த்து மற்ற நேரங்கள் நீங்க வைக்கலாம். ரொம்பவே ஒரு சக்தி வாய்ந்த தாந்திரிக பரிகாரம். கல்லுப்பு, மிளகு, பச்சை கற்பூரம் சேர்த்து நம்ம வீட்ல வைக்கிறது.
இந்த 3 பொருளுமே உங்களுக்கு கட்டாயமா பணவரவு ஏற்படுத்தி குடுக்கும். பச்சை கற்பூரமும் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு பணவரவு ஏற்படுத்தி குடுக்கும். நம்ம பர்ஸ்ல வைக்கலாம், பணம் வைக்கும் இடத்துல வைக்கலாம், பீரோல வைக்கலாம். இந்த மாரி நெறைய இடங்கள்ல பச்சை கற்பூரம் வைக்கிறதுனால உங்களுக்கு பணத்த அட்ராக்ட் பண்ணி குடுக்கும் இது. ஸோ நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் குடுக்கும். மகாலட்சுமியோட அம்சம் உங்களுக்கு கிடைக்கும். வீட்ல நல்ல ஒரு நேர்மறை ஆற்றல் பெருக ஆரம்பிக்கும். வீட்ல அடிக்கடி சண்டை வருது, அடிக்கடி பிரச்சனைகள் வருது. இந்த மாரி எல்லா விஷயங்களுமே சரியாகும். இந்த 3 பொருள் சேர்ந்து ஒண்ணா வீட்ல வைக்கும் பொழுது. ஸோ இத வைத்துட்டு அ ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு சில வாரங்கள் அதாவது 7 நாள் இல்ல ஒரு 3, 4 நாட்களில் நல்ல மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா, வீட்ல நெறைய கந்திருஷ்டி இருக்கு, நெகட்டிவ் எனர்ஜி இருக்கு அப்படின்ற பட்சத்தில, நீங்க 15 நாள் மாத்துறீங்க பார்த்தீங்களா, அதற்குள்ளேயே உங்களுக்கு மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இந்த கல்லுப்பு வந்து தண்ணியா போயிருக்கலாம், இல்ல ஒரு சிலருக்கு இறுகி இருக்கலாம். இந்த மாரி இருந்தாலுமே வீட்ல கந்திருஷ்டி நெகட்டிவ் எனர்ஜி இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதனால தான் அப்படி ஆயிருக்கும். அதனால ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. நீங்க எப்பொழுதும் போல நான் சொன்ன மெத்தட்ல மாத்திடுங்க. ஸோ இந்த மாரி நீங்க 15 நாட்களுக்கு ஒரு தடவ மாற்றி வைக்கும் பொழுது, ஒரு 2, 3 வாட்டி நீங்க மாத்தி வைக்கிறதுக்குள்ளேயே, நீங்க அனைத்து விதமான கடன் பிரச்சனைகளுமே முற்றிலுமா வெளிய வந்து நல்ல ஒரு பணவரவு வரத நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. ரொம்பவே ஒரு சக்தி வாய்ந்த தாந்திரிக பரிகாரம். இது நம்ம வந்து 1 இயர்க்கு முன்னாடியே ஒரு வீடியோல சொல்லியிருக்கோம். அத செய்து நெறைய பேர் வந்து பலன் பெற்றிருக்காங்க. ஸோ வந்து பலன் பெற்றவர்களுமே வந்து என்னுடைய இத்தன லட்சம் கடன் அடைஞ்சிருச்சுன்ற மாரி நெறைய பேர் வந்து கமெண்ட் சொல்லியிருந்தாங்க. ஸோ ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா, அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த தாந்திரிக பரிகாரம். ஸோ இத வந்து நீங்க மறுபடியும் இந்த ஆடி அமாவாசையில செய்ய தொடங்க ஆரம்பிப்பீங்க அப்படின்றதுக்காக தான் மறுபடியும் நான் இத வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இத ஒவ்வொரு 15 நாட்களுக்கு ஒரு தடவ நீங்க கட்டாயமா செய்து பாருங்க. ஸோ மற்ற ரூம்கள்ல எல்லாமே பார்த்தீங்கன்னா, நீங்க வெறும் கல்லுப்பு மட்டும் கூட வைக்கலாம். எல்லா ரூம்லயுமே வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் வேணும், கந்திருஷ்டி நீங்கணும், நல்ல ஒரு நேர்மறை ஆற்றல் வீட்ல இருக்கணுன்ற பட்சத்தில, மற்ற எல்லா ரூம்லயும் நீங்க வெறும் கல்லுப்பு மட்டும் வைத்தால் கூட போதுமானது. ஆனா, வீட்டோட ஹால் நம்ம வரவேற்பு அறைகள் இருக்கு பார்த்தீங்களா, அந்த இடத்துல கட்டாயமா இந்த 3 பொருள சேர்த்து வைங்க. முடிஞ்ச வரைக்கும் மறைவாவும் வைக்கலாம் நீங்க. இடம் இருக்கு, மறைவா வைக்க முடியும்னா மறைவா வைக்கலாம். வெளிப்படையா வைக்கும்போது ஒரு சிலர் ஏன், எதற்கு கேட்பாங்க அப்டின்னா, நீங்க வந்து உங்களால சொல்ல முடியும். இல்ல சும்மா வீட்ல பாசிட்டிவ் வைப்ஸ்க்காக அப்டின்ற மாரி சொல்லி விட்டுருங்க. ஒரு சிலர் அதையே வந்து ஏன்னு கேட்டுட்டே இருப்பாங்க அப்டின்ற மாரி உங்களுக்கு தோணுச்சுன்னா, நீங்க அத மறைவா வச்சுக்கலாம். ஸோ உங்களுடைய விருப்பம் தான். உங்களுடைய இட வசதிக்கு ஏற்ற மாரி, உங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்ற மாரி இத நீங்க வைக்கலாம். ஸோ வீட்டோட ஹால்ல கட்டாயமா இந்த 3 பொருள சேர்த்து வைங்க. அதே மாதிரி ஆடி அமாவாசை அப்படின்றதுனால, நம்ம எப்பொழுதும் போல நம்ம காலையிலேயே தர்ப்பணம் குடுக்குறது, மற்ற விஷயங்கள் எல்லாமே செய்றது, முன்னோர்கள் வழிபாடு இது எல்லாமே தொடர்ந்து செய்யுங்க. மாலை 6 மணிக்கு மேல கட்டாயமா வீட்ல இருக்கக்கூடிய அனைவருக்கும் சுற்றி போடுங்க. கற்பூரமாச்சு சுற்றி போடுங்க. இப்ப நம்ம பூசணிக்காய், லெமன், தேங்காய் இதெல்லாம் வச்சு சுத்தி போட முடியலனாலுமே, கற்பூரம் ஆகுது. கட்டாயமா நீங்க வந்து அனைவரையுமே உட்கார வச்சு சுத்தி போடுங்க. உங்களுக்கு வந்து பெரியவங்க வீட்ல இருந்தாங்க, சுத்தி போட முடியும்னா, நீங்களே சுத்தி போட்டுக்கலாம். நீங்க தான் மத்தவங்களுக்கே சுத்தி போட்டீங்க அப்படின்ற பட்சத்தில, நீங்களே ஒரு கைப்பிடி கல்லுப்பை எடுத்து, நீங்களே வலது இடதுபுறமா சுற்றி அத வந்து கரைச்சி விட்டுடுங்க. ஸோ இந்த அமாவாசை அன்று மறக்காம இந்த விஷயத்த செய்யுங்க. அதேமாரி தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்து அமாவாசைகள்ல என்ன செய்யணும்? நாளை தினம் நீங்க என்னலாம் செய்யலான்ற பதிவுகள் பதிவுல அடுத்தடுத்து போட்டுட்டே வரேன். வீட்ல எந்தெந்த இடத்துல என்னென்ன பொருட்கள் நம்ம அமாவாசை தினத்தில வைத்தா நல்ல மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். இந்த மாரி பல விஷயங்கள் நம்ம தொடர்ந்து பதிவுகள்ல பார்க்கலாம். ஸோ அதுக்கு நீங்க மறக்காம இந்த பதிவு பிடிச்சிருக்கு அப்படின்ற பட்சத்தில பிரணவ் சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில இருக்க பெல் ஐகான கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம போடுற ஆன்மீக தகவல்கள நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் இன்னொரு நல்ல பதிவில் உங்கள சந்திக்கிறேன். நன்றி.